இப்ப நாளைக்கு அவன் செத்துருவான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு புரியிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவிங்க வந்து டெட் பாடியா இருக்கிறாய்ங்க. ஒரு சிக்கான ஐசியூ பேஷண்டா. அத வென்டிலேட்டர்ல வச்சிருக்குது டிஎம்கே. இவங்க வென்டிலேட்டர்ல எடுக்க பார்க்குறாங்க. டிஎம்கே வென்டிலேட்டர்ல எடுத்துட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணும் இல்லாம போயிரும். இது ஓகே. ஒண்ணும் இல்லாம ஆனதுக்கப்புறம் விஜய போய் சுமக்கட்டும். ஓகே. போதும் அவ்வளதான். இப்போ பாஜக வந்து விஜய பார்த்து பயப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஒருவேள வந்து விஜய்க்கு மைலேஜ் கிடைச்சு, இது காங்கிரஸ் சொல்றப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கே சத்தியமா கேமரா பார்த்து சிரிக்கலன்னு சொல்லுங்க. ஏங்க சார் அந்த சார் ஆள் இல்ல அவர் சார். பேர சொல்றதுக்கு அந்த நடுங்க நடுங்குறாரு. மோடி நடிக்கிறார். தம்ப்நெயில் டைட்டிலுக்கு அது சத்தியமா உங்களுக்கு அணில் குஞ்சே சிரிச்சுரும் அத பார்த்தா. மோடிய பார்த்தா அவன் சரி அவன் அப்படி இல்லன்னா, ஏன் வந்து நீங்க சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் வழக்க வந்து இந்த தேர்தல் நேரத்தில போட்டு இப்படி அடி அடின்னு எரிக்கணும்ல. அடிக்கணும்? அதுக்காக இப்ப யார் பயந்தா? இத பார்த்து இப்ப இந்த சரி அடிக்கிறதுல இப்போ யார் பயந்தா? வரைக்குமே வந்து விஜய் வந்து எதுவுமே இல்ல வந்து பாஜக இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லல. இல்ல பாஜகவ தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களுடைய கொள்கை எதிரின்றதுல விஜய் ஸ்டாண்ட்ல எங்க தான் மேடம் இருக்காரு. சொன்னாங்க? கடைசியா சொல்லுங்க மேடம். எனக்கு நான் சார் இது இது எப்ப ஈரோட்லயுமே தெரியுமா வந்து கேட்டேன்? மாநாடுல ஈரோட்ல போய் கேட்டேன். சொல்லியிருக்காரு சார். என்னான்னு கேட்டேன்? ஈரோட்ல போய் கேட்டாரு. நம்மளுடைய ஒரு கொள்கை வார்த்த எதிரி சொன்னாரு யாரு? மேடம். அவ்வளதான் மேடம் சொன்னாரு.